السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. ما بعد قد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا سمعتم صياح الديكة فاسألوا الله من فضله فإنها رأت ملكا وإذا سمعتم نهيك الحمار فتعوذوا بالله من الشيطان فإنه رأى شيطان. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வெற்றா கருணை என்றென்றும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு கால்நடைகள் குறித்து சொல்லியிருக்கின்றான். அதிலே ஒன்று நம்மோடு, அதாவது நம்முடைய வார்த்தைகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கழுதை அப்படிங்கிற வார்த்தை. திட்டுறதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. மனிதர்கள் பொதுவாக திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த கழுதை குறித்த பல்வேறு செய்திகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்த செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கின்றார். அதாவது கழுதை குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாலைவன விலங்குகள் குறித்து ஆய்வு செய்த டாக்டர் அப்துல் ராசிக் அப்படிங்கிறவர் தான் இந்த நாளை முன்னெடுத்தார். அதாவது கழுதைகளுக்காக ஒரு சிறப்பு நாள் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை முன்னெடுத்தார். அது அங்கீகரிக்கப்பட்டது. அதன் காரணமாக 2018ஆம் ஆண்டு முதல் இந்த உலக கழுதை நாள் என்பது அனுசரிக்கப்படுகிறது. அதாவது வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாலைவன விலங்குகள், அந்த அடிப்படையில இந்த கழுதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதுதான் இன்று, அதாவது மே 8ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் அது அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில இந்த கழுதை குறித்த செய்திகள் என்ன, அது குறித்து திருமறை குர்ஆன் எவ்வாறு அந்த வார்த்தையை கையாளுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, பொதுவாக இகழ்ச்சியாகத்தான் அது சொல்லப்படுகிறது. கழுதை என்பது இகழ்ச்சியாகத்தான் சொல்லப்படுகிறது. அதே போல அறிவு மங்கியவர்கள், அறிவு குறைவானவர்கள், முட்டாள்களுக்கான உதாரணமாகவும் இந்த கழுதை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையிலேதான் அல்லாஹ்வும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த கழுதைங்கிற வார்த்தைய பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளை போல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா அப்படிங்கிற அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி யூதர்களை பார்த்து சொல்கின்றான். அவர்கள் தௌராத்தை சுமக்கப்பட்டார்கள். அதாவது தௌராத் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. தௌராத் என்ற அந்த வேதம் அவர்களுக்கு சுமத்தப்பட்டது, அதாவது வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட அவர்கள் அதை சரியான முறையில் சுமக்கவில்லை.
சரியான முறையில் சுமக்கவில்லை அப்படின்னு சொன்னா கமசலில் ஹிமாரி அஹ்மில் அஸ்பாரா, இந்த கழுதைகள் பொதியை சுமப்பதை போல தவிர அவர்கள் சுமக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா அவர்களை இகழ்ந்து சொல்கின்றார். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வேதம் வழங்கப்படுகிறது. அந்த வேதத்தின்படி அவர்கள் நடைபோட வேண்டும், அந்த வேதத்தை பின்பற்றி வாழ வேண்டும், அந்த வேதம் சொல்லக்கூடிய விதத்திலே தம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் சரியான முறையில அந்த வேதத்தை அவர்கள் பின்பற்றவில்லை, அதனுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றவில்லை, வரம்பு மீறினார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில சூரா அல் ஜும்ஆ அப்படிங்கிற அந்த அத்தியாயத்திலே இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறான். ஆக கழுதை என்பதை அவர்களுக்கு உதாரணமாக காட்டுகிறோம். அப்ப கழுதை பொதி சுமப்பதை போல அவர்கள் சுமக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப கழுதை மேல எவ்வளவுதான் புத்தகங்களை வச்சாலும் அதுக்கு அறிவு வந்துடுமா, சிந்தனை செய்யுமா, சிந்திக்குமா? அது மாதிரிதான் இந்த மனிதனுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் சிந்திக்காமல் இப்படி தாண்டோனித்தனமாக சென்று கொண்டிருக்கிறானே என்று அல்லாஹ் தஆலா அந்த கழுதையை ஒப்பிட்டு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, நமக்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆனை நாம் பார்க்கிறோம். இன்றும் அதே நிலைதான். கழுதை எவ்வாறு, அதாவது பொய் சுமக்கப்பட்ட, அதாவது கழுதை மீது ஏற்றப்பட்ட நூல்களுக்கு எந்த மதிப்பும் இல்லையோ, அதாவது அந்த கழுதைக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, எந்த சிந்தனையும் கிடையாது, அது மாதிரிதான் வேதம் வழங்கப்பட்டவர்கள் சரியான முறையில் அந்த வேதத்தை பின்பற்றுவதில்லை என்று சொல்கிறான். இன்று அது குர்ஆனுக்கும் பொருந்துகிறது. குர்ஆனை வாங்கிய நாம் குர்ஆனின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? குர்ஆனின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? திருமறை குர்ஆனில சொல்லப்பட்ட வசனங்களின் அடிப்படையில் ஐங்கால தொழுகையை பேணி தொழுகின்றோமா, அல்லது மற்ற செயல்பாடுகளை நாம் சரியாக செய்கின்றோமா? இப்படி சிந்திக்கின்ற போது திருமறை குர்ஆன் வழங்கப்பட்ட இந்த சமுதாயமும் இப்படித்தான் இருக்கிறது. முந்தைய சமுதாயமும் அப்படித்தான் இருந்தது, இன்றைய சமுதாய மக்களும் இப்படித்தான் இருக்கின்றார்கள் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சொல்களே, நாம் நமக்கு வழங்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனை கழுதையை போல சுமை சுமப்பதை போல இல்லாமல் நாம் அந்த குர்ஆனின் மூலம் பயன் பெற வேண்டும். அதனுடைய கருத்துக்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பின்பற்றி அதன் மூலம் நாம் நல்ல நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுகின்ற, குர்ஆனை சிந்திக்கின்ற மக்கள் நிச்சயமாக மேலோங்குவார்கள் என்பதுதான் வரலாறு. இன்று திருமறை குர்ஆனை சிந்தித்தவர்கள் பலர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த திருக்குர்ஆனை சிந்திக்கக்கூடிய அறிஞர்கள், அவர்களுக்கு அவர்களுடைய பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு இது முன்னோடியாக இருக்கிறது, கைடாக இருக்கிறது. அப்படி இந்த திருக்குர்ஆன் வழிகாட்டக்கூடிய அந்த திருக்குர்ஆனை வைத்துள்ள நாம் அதன்படி செயல்படாமல் இருக்கின்றோமே, இது கழுதைக்கு ஒப்பானதுதான். கழுதை மேல் ஏற்றப்பட்ட அந்த நூல்கள் மூலம் அது எவ்வாறு பயன்பெறுவதில்லையோ அதே போல் இன்றைய சமுதாய மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறு எவனோ காட்டக்கூடிய ஏதோ ஒரு வழியை பின்பற்றி செல்கின்றார்கள் இன்றைய இளைஞர்களும் இளைஞர்களும். அப்ப ஆண்களும் பெண்களும் அவ்வாறு இருக்கின்றார்கள், இளம் பெண்கள் இளம் ஆண்கள் அவ்வாறு இருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு, இஸ்லாமிய நெறிமுறைகளை விட்டுவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை விட்டுவிட்டு அவர்கள் யாரோ பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எந்தவித சிந்தனையும் கிடையாது, சிந்தனை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார். இப்படி பேசுகின்ற போது அடுத்து இதே போன்ற ஒரு வசனத்தை மற்றொரு இடத்திலே, கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, இப்படி நாம் பார்க்கின்ற போது நல்ல விஷயங்களை கேட்காமல் வெறுண்டோடிவிடக் கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்படி தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது இந்த பொதுவாக இந்த கழுதையை பயணத்திற்காக பயன்படுத்துவார்கள். பயணம் செல்கின்ற போது பயணத்திற்காக இந்த கழுதையை பயன்படுத்துவார்கள். அந்த வகையில பயணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா வயஹ்லுகு மா லா தஅலமூன் என்ற அந்த வசனத்திலே குதிரைகளை, கோவேறு கழுதைகளை, அதே போல கழுதையை நீங்கள் வாகனிப்பதற்காக பயணிப்பதற்காக பயன்படுத்துகின்றீர்கள். வஸீனா, அது அழகுக்காகவும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ஒன்று பயணத்திற்காக, ஒன்று பார்க்கிறதுக்கு, உலகத்தில் அழகுக்காக அதை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே காலை மாலையில
அந்த ஆடுகள்லாம் ஒன்றா போகும்போது, அதே போல் மந்தியாக அந்த கழுதை கூட்டம் செல்கின்ற போது, கோவேரி கழுதைகள் செல்கின்ற போது அது பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும். அப்போ அழகுக்காகவும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அதே நேரத்தில் மனிதர்கள் அதை பயன்படுத்தி பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் படைத்திருக்கிறான். யஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்போ இந்த அதாவது தொன்று தொட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு என்று சொன்னால் இந்த கழுதை தான். குதிரை, கழுதை இதெல்லாம் தொடக்க காலத்திலிருந்தே மனிதன் அதை பயணம் செய்வதற்காக பயன்படுத்தி வருகிறான். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா பயணம் செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய விலங்குகளில் இந்த கழுதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சூரத்து நஹ்லிலே அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, பொதுவாக இந்த கழுதை குறித்து பேசுகின்ற போது பொதுவாக இகழ்ச்சியாக தான் பேசுவாங்க. கழுதை குறித்து இகழ்ச்சியாக தான் பேசுவாங்க. கழுதை கத்துற மாதிரி கத்தாதடா, ஏன்டா மெதுவா பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பயன்படுத்துறான். வஹும் மின் ஸௌதிக் இன் அன்கரல் அஸ்வாதி லஸௌதுல் ஹமீர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மகனுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அறிவுரை சொல்லுகின்ற போது கடைசியாக, அதாவது பெருமையோடு நடக்காத, பூமியில சாந்தமாக நடந்து கொள், பேசும்போது முகத்தை திருப்பிக்கிறாத, மக்கள்கிட்ட பேசும்போது நேரா பார்த்து பேசு, முகத்தை பார்த்து பேசு. இன்னைக்கு அதாவது மக்கள் எப்படி பேசுனா, செல்போனை நோண்டிக்கிட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கீழே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. செல்போன் நோண்டிக்கிட்டே பேசுங்க சொல்லு. அப்படியெல்லாம் இல்லாமல் நீ முகத்தை பார்த்து பேச வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு அந்த பிள்ளைக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். அப்படி சொல்கின்ற போது கடைசியாக ஒரு அறிவுரை, வஹும் மின் ஸௌதிக், உன்னுடைய சத்தத்தை தாழ்த்தி கொள். அப்ப அதாவது நடுநிலையான விதத்தில் அவங்கள்ட்ட பேசணும், ரொம்ப சத்தத்தை நீங்க உயர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌதுல் ஹமீர், ஏனென்றால் சத்தங்களிலே மிக வெறுக்கத்தக்க சத்தம் கழுதையின் சத்தம் ஆகும். வெறுக்கத்தக்க சத்தம் கழுதையின் சத்தம் ஆகும் என்று அல்லாஹ் தஆலா அதிலே உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார். ஆக கழுதை கத்துவதை போல கத்தாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நாம் பேசுகின்ற போது நிதானமாக நடுநிலையான சத்தத்தோடு பேச வேண்டும். பக்கத்தில் இருந்தாக்க நம்ம ரொம்ப மென்மையாகவே பேசலாம். ஏன்னா பக்கத்தில் உள்ள ஒருவருக்கு தான் நம்ம பேசுறோம். அதனால அவர்கிட்ட சத்தம் போட்டு பேச தேவையில்லை. தூரமா இருந்தா கொஞ்சம் சத்தமா பேசலாம். அப்படி பேசுகின்ற போது நடுநிலையாக பேச வேண்டும். கழுதையின் சத்தத்தை போல பேசாத, ஏனென்றால் அந்த கழுதையினுடைய சத்தம் தான் வெறுக்கத்தக்க சத்தம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த அறிவுரையை இங்கே முன்னிலைப்படுத்துகிறான். ஆக இது மாதிரி நம்ம பார்க்கின்ற போது கழுதையை குறித்து நம்ம பேசுகின்ற போதெல்லாம் இகழ்ச்சியாக தான் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கழுதை போல இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் கழுதை போல இருக்கக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லிவிடக்கூடாது. அதிலிருந்து படிப்பினைகளும் இருக்கின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, கடந்த காலங்களில் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகைக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுடைய செய்தி குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அவர்கள் கடந்து செல்கின்றார்கள், ஒரு நகரத்தை கடந்து செல்கின்றார்கள். அந்த நகரம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஏற்கனவே போர் செய்து அதுல அந்த நகரமே சின்ன பின்னமாக இருக்கிறது. போர் செய்யப்பட்டு அதுல உள்ள நாடு நகரங்கள், அங்க உள்ள கட்டடங்கள் எல்லாம் இடிந்து எல்லாம் அப்படியே கிடக்கு. அது மாதிரி, அதாவது இன்னைக்கு காசா மாதிரி வச்சுக்கோங்க. இன்னைக்கு காசாவில் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம் இஸ்ரேல். அப்ப அது மாதிரியான ஒரு அந்த ஊரை அவர் கடந்து செல்கிறார். கடந்து செல்கின்ற போது அவர் நினைக்கின்றார், இந்த ஊரை எப்படித்தான் அல்லாஹ் தஆலா இதை உயிர்ப்பிப்பானோ, இது மீண்டும் செழிப்பாக ஆகுமோ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு போறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் கழுதையில தான் போறார். கழுதை கட்டுச்சாதம் எல்லாம் இருக்குது, சாப்பாடு அதே போல தண்ணி எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பயண களைப்புல கொஞ்சம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் படுக்கிறாரு. அதிலேயே 100 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா அவரை படுக்க வச்சிட்டோம். 100 ஆண்டுகள் அப்படியே தூங்க வச்சிட்டோம். அங்கேயே தூங்க வைத்து விட்டு அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அவரை எழுப்புகிறான். 100 ஆண்டுகள் கழித்து அல்லாஹ் தஆலா எழுப்புகிறான். அப்படி எழுப்புகின்ற போது வன்துர் இலா ஹிமாரிக்க வலினஜஅலக ஆயத்தல் லின்னாஸ்
அதுக்கு முன்னால உள்ள சொல்லக்கூடிய செய்தி, அதாவது 100 ஆண்டுகள் அவரை படுக்க வைத்து தூங்க வைத்து விட்டு ஹமாத்தகுல்லா மேத்தாமின் சும்ம பாசம் கால கம்லபிஸ், எவ்வளவு காலம் நீங்க தங்கியிருந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க, கால் லபிஸ்து யௌமன் வபாலயம், ஒரு நாளில் கொஞ்ச நேரம் அல்லது அரை நாள், அப்படி அவ்வளோ நேரம் தான் நான் தங்க, ஒரு நாள் அல்லது அரை நாள் நான் தங்கியிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். கால பல்ல பிஸ்த மியத்த ஆமின், அல்லாஹ் தஆலா சொல்றான், மாறாக நீங்கள் 100 ஆண்டுகள் தூங்கியிருக்கின்றீர்கள், 100 ஆண்டுகள் இங்கே தங்கியிருந்திருக்கீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யத்தசன், உங்களுடைய உணவை பாருங்கள், உங்களுடைய நீங்கள் வைத்திருந்த அந்த பானம், உணவு, தண்ணீர், இதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். வந்துர் இலா ஹிமாரிக்க, உங்களுடைய கழுதையை பாருங்கள். வலி நஜாலக ஆயத்தல் லின்னாஸ், இதையெல்லாம் மக்களுக்கு ஒரு சான்றாக ஆக்குவதற்குத்தான் நாம் இவ்வாறு செய்தோம். வந்துர் இலல் இர்வாம், இப்போது நீங்க பாருங்க, அதாவது இந்த ஊரை எப்படி செழிப்பாக ஆக்குவானோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கல்ல, இப்ப பாருங்க அதை உங்களுக்கு நேரடியாகவே நான் செய்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க மக்கி போன அந்த கழுதை மக்கி போய் கிடந்துச்சு, எலும்பு தோலுமா அப்படியே எல்லாம் மக்கி போச்சு, எல்லாம் தனித்தனியா கிடக்கு, மிச்சமான எலும்புகள் தான், எலும்பு துண்டுகள் தான் கிடக்கு. இப்ப இதை எவ்வாறு நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படிங்கறத நீங்க பாருங்க. வந்தோர் இலல் இவாமி கைஃப நுன்ஷிசுஹா சும்ம நக்சுஹா லஹ்மா, நாம் இந்த கழுதையினுடைய எலும்புகளை எவ்வாறு ஒன்று சேர்த்து அதன் மேல் தோலை போர்த்த போகிறோம் என்பதை எல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்ல அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற நேரத்திலேயே அந்த கழுதையினுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்றாக இணைகின்றன. அதுக்கு மேலே ஒரு தோல் போர்த்தப்பட்டு அப்படியே எழுந்து நிற்கிது, உயிர் பெற்று நிற்கிறது. அப்ப இப்படித்தான் அல்லாஹ் தஆலா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு காட்டினான், நேரடியாக காட்டினான், கண்கூடாக. ஃபலம்மா தபய்யன லஹு கால அலம அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவர் நேரடியா பார்த்து அதை தெரிந்து கொண்ட பிறகு, அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் மிக்கவன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். ஆக அல்லாஹ் தஆலா அவருக்கு நேரடியாக காட்டினார். அதே போல ஒரு நிலம், வறண்டு போன நிலம், மழை பொழிகிறது, அதன் பிறகு சில நாட்களிலேயே அதில் பார்த்தாக்கா புல் பூண்டுகள் முளைத்து விடுகின்றன. அப்ப வறண்டு போன நிலம் சில நாட்கள்ல மழை பெய்த பிறகு சில நாட்களிலேயே எவ்வாறு உயிர் பெற்று அது வருகின்றது, செடி கொடிகள் முளைக்கின்றன. அதுபோலதான் இந்த மனிதர்கள் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான் என்ற செய்தியை அங்கே உணர்த்துகின்றார், அல்லாஹ் தஆலா உணர்த்துகின்றார். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இங்க பொதுவாக மனிதர்களோடு இருக்கக்கூடிய, அவர்களுக்கு பயணம் செய்வதற்கு பயன்படக்கூடிய விலங்கு அந்த கழுதை. அதனால அந்த கழுதையை அல்லாஹ் தஆலா இங்கே இறக்க செய்து மரணிக்க செய்து அதை உயிர்ப்பித்தும் காட்டுகின்றான். ஆக ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா இங்கே காட்டுகிறான் 100 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆக இவ்வாறு நம்ம பார்க்கின்ற போது பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்ததாக மற்றொரு செய்தி, இந்த விலங்குகள் பொதுவாக மனிதர்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்னா விலங்குகளுக்கு தெரியும். அப்ப அது மாதிரி மழை வரும்போது, மழை வந்துச்சுன்னு சொன்னாக்கா, மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்கா, அது கழுதை பார்த்தாக்கா காது ரெண்டும் மேலே தூக்கி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி விவசாயிகள், அங்க உள்ளவர்கள், அதோடு சார்ந்து உள்ளவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்ப மிக துரிதமாக துணியெல்லாம் எடுத்துட்டு வேகமாக வண்ணான் சென்று விடுவார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. இதா சமயத்தும் சியாக தீக்கத்தி ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, சேவல் கூவுது. 3 மணி தஹஜ்ஜத் நேரம், 3 மணி 3:30 மணி அந்த நேரத்துக்கு, அதிகாலை நேரத்தில் சேவல் கூவும். அப்ப அந்த நேரத்தில் இது மாதிரி சேவல் கூவுவதை நீங்கள் கேட்டால், ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் நீங்கள் அவனுடைய கருணையை, அவனுடைய ஃபضலை நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னா, அந்த நேரம் தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், தஹஜ்ஜத் நேரம், மலக்குகள் இறங்கி வரக்கூடிய நேரம். ஏன் அந்த நேரத்தில் துவா கேட்க சொல்றாங்க? இன்னஹா ரஅத் மலக்கன், ஏனென்றால் அது ஒரு மலக்கை பார்த்து விட்டது. அதான் மலக்கு வருகிறார், மலக்கு ரஹ்மத்துகளை கொண்டு வருகிறார். அந்த மலக்கை அவர் பார்த்து விட்டது, அதனாலதான் சேவல் கூவுது
அதனால அந்த நேரத்தில் ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபதுலிஹி, அல்லாஹ்வுடைய ஃபதுலை நீங்கள் கேளுங்கள், இறைவா உன்னுடைய நியாமத்துகளை எங்களுக்கு வழங்குவாயாக அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம துவா செய்யணும். அப்ப நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். நம்ம அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருப்போம், ஃபஜ்ருக்கே நம்ம வர்றதில்லை, எங்க அந்த நேரத்தில் எழுந்து துவா செய்கிறது அதெல்லாம் இயலாத காரியம் சிலருக்கு தவிர. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி, இதா சமயத்தும் நஹீகல் ஹிமாரி, கழுதையின் சத்தத்தை கேட்டால், கழுதை கத்துது, திடீர்னு கத்துது, இரவு நேரத்தில் வச்சுக்கோங்க, இரவு நேரத்தில் கத்துது அல்லது மற்ற நேரத்தில் கத்துது அப்படின்னு சொன்னா தஅவ்வது பில்லாஹ் மினஷ் ஷைத்தான், அல்லாஹ்விடத்துல ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அந்த நேரத்தில் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்ட்ட இறைவா ஷைத்தானிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா கேளுங்க. ஏனென்றால் இன்னஹு ரஆ ஷைத்தானா, ஏனென்றால் அது ஷைத்தானை பார்க்கிறது. அப்ப கழுதையுடைய கண்ணுக்கு ஷைத்தான் தெரிகிறான், சேவலுடைய கண்ணுக்கு மலக்கு தெரிகின்றார். அப்ப அது மலக்க பார்க்குது, இந்த கழுதை ஷைத்தானை பார்க்குது. அப்ப ஷைத்தானை பார்த்தனால அது கத்துது. அதனால அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்துல நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இவ்வாறு பல்வேறு செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அந்த செய்திகளை நாம் உள்வாங்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அதை நம்ம கொண்டு வரணும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, போர் நேரம், ஹைபர் போர் நேரம், அந்த நேரத்தில் அந்த ஹைபர் கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள், நீண்ட நாட்கள் முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் உணவுக்கு மிக நெருக்கடியாக இருக்கிறது. அதனால அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, அங்கே உள்ள அதாவது பயணத்துக்கு வச்சிருப்பாங்களே கழுதைகள், அந்த கழுதைகளை சில கழுதைகளை, நாட்டு கழுதை, அந்த கழுதையை வெட்டி சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அதெல்லாம் தெரியாது, கழுதையை வெட்டி அதை அறுத்து சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு போகுது, இது மாதிரி தோழர்கள் எல்லாம் கழுதையை அறுத்து அதை சமைத்து கொண்டிருக்கின்றார்கள், உணவுக்காக அதை சமைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வந்து தடை போட்டாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டுட்டாங்க. உடனே அங்கிருந்து ஒரு அழைப்பாளர் வருகிறார், ரசூலுல்லாஹ்ட்டேருந்து அந்த அழைப்பாளர் வந்து, சமுதாய மக்களே, தோழர்களே, நீங்கள் இது மாதிரி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இன்னல்லாஹ வ ரசூலஹு யன்ஹயானிக்கும் அன் லுஹூமில் ஹுமுரி, கழுதையின் இறைச்சியை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தடை செய்து விட்டார்கள் என்று அவங்க சொன்னார். ஒரு அழைப்பாளர் வந்து சொல்கிறார், தூதர் வந்து சொல்கிறார். சொன்ன உடனே குதூர் பிமா ஃபீகா, சமைத்து கொண்டிருந்த நல்ல தகன்னு குதிச்சுட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போறோம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த அழைப்பாருடைய செய்தி, தூதருடைய செய்தி வந்த உடனே அப்படியே கொட்டி விட்டார். பசி நேரம், அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ஆனால் அது தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் அப்படியே கீழே கொட்டி விட்டார். இதுதான் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் இப்படி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மறு பேச்சு கிடையாது. இந்த உணவை தவிர வேறு உணவு இல்லை, இதை தான் சாப்பிடணும், வேறு வழியே இல்லை அப்படிலாம் சொல்லி யாரும் சாக்கு போக்கெல்லாம் சொல்லணும், உடனடியாக கீழே கொட்டி விட்டார்கள், சட்டியெல்லாம் அப்படியே கவிழ்த்துட்டாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்கிறோம், அது அல்லாஹ்வும் அவனுடைய தூதருக்கும் பிடிக்காத ஒரு செயல். அந்த நேரத்தில் வந்து ஒருவர் செய்தியை சொல்கிறார், இது மாதிரி இந்த ஹதீஸில் இப்படி இருக்குதுங்க, இது மாதிரி அல்லாஹ்வும் அதாவது ஹதீஸில் இப்படி இருக்கு, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கின்ற போது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு செயலாற்ற வேண்டும். அதை விடுத்து அவற்றை எதிர்கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த கழுதை குறித்து பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்னொரு செய்தி, ஃபீ குல்லி கபிலின் ரதுபத்தின் அஜுரும், அதாவது ஈரல் உடைய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பகரமாக கூலி இருக்கிறது, நற்கூலி இருக்கிறது. கழுதையாக இருக்கட்டும் அல்லது நாயாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதற்கு எந்த இடையூறும் கொடுக்கக்கூடாது, மாறாக அதற்கு நம்ம உதவி செய்யணும், உணவு போடுகிறோம், தண்ணீரை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான பிரதிபலன், அதற்கான நற்கூலி நமக்கு கிடைக்கும்.
அந்த வகையில அது பூனையாக இருக்கட்டும், கழுதையாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த உயிரினத்திற்கு நாம் உதவி செய்தாலும் அதற்கான பிரதிபலனை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கின்றான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே சகோதரர்களே, இது மாதிரி பல்வேறு செய்திகள் கழுதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் இந்த கழுதை குறித்து இரண்டு விதமாக, ஒன்று கழுதை போல இருக்காத அப்படின்னு பொதுவாக சொல்வது ஒன்று, அதே நேரத்தில் சில நேரங்களில் கழுதை மாதிரி இருக்கணும். அதாவது அந்த கழுதை மேல உதாரணம் ஒரு வண்ணான் காலை நேரத்தில் அழுக்கு துணிகளை சுமந்து கொண்டு அந்த அழுக்கு துணிகளை வச்சு கொண்டுட்டு போறான். மாலை நேரத்தில் அதை துவைச்சு சுத்தமான துணியாக அது கொண்டு வருகிறது. ஆக இரண்டு நேரத்திலும் அது எந்தவித மகிழ்ச்சியோ கவலையோ அடைவது கிடையாது. எல்லாமே அதுக்கு சமந்தான். அது பொறுத்த மட்டும் இல்லை, அதுக்கு சுமை, அவ்வளவுதான். ஆக அது மாதிரிதான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், இவற்றை நாம் எதிர்கொள்கின்ற போது அவற்றை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் கண்டுகொள்ளக்கூடாது. அப்படி இருக்கின்ற போதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த துன்பங்களோ சிரமங்களோ நமக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அத்தகைய தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கழுதையை போல இருந்து விட வேண்டும் சில விஷயங்கள்ல. ஆக மொத்தமாக இன்றைக்கு தம்முடைய பேரன் சொன்னா, தன்னுடைய குழந்தை சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இன்ன நபருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே, இது மாதிரி அறிவற்ற மக்களாக நாம் இருந்து விடக்கூடாது. எல்லா நேரங்களிலையும் நம்ம சிந்தித்து தான் செயல்பட வேண்டும். ஆக சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.